எனவே மிகப்பெரிய இரும்பு வேலையை போட்டுவிட்டு 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று முடிவைத்து விட்டு போய்விட்டார்கள். 86 வெடிக்கிறது. அவ்வளவு பெரிய பேரிடர் பேரழிவை பார்த்த பிறகு இந்தியாவிற்கு அந்த அணுலை ஒப்பந்தம் போட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த அணுலை முதலிலே கேரளாவுக்கு தான் வருது. கேரளாவுக்கு வந்த அணுலை எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? இங்கே அணு உலையை வைக்க வேண்டும் என்று போராடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த நிலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 கட்சியும் எங்கள் நிலத்தில் அணு உலை கூடாது என்று போராடினார். கேரள மலையாளிகள் தெளிவாக இருந்தார்கள். நாங்கள் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எங்களுக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்தார்கள். ஏன்? அவனுக்கு முதலில் சொன்னது போல நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன், அந்த மண்ணின் மகன், மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிறவன் தலைவனாக இருந்தான். இங்கே இந்த நிலத்திற்கு இனத்திற்கு சம்பந்தமில்லாத தரகர்கள், புரோக்கர்கள் தலைவர்களாக, அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக இருந்ததால் என் நிலம் அழிவதோ, என் ஆத்தாளப்பன் சாவதோ, என் இனம் படுகொலை செய்யப்படுவதோ அழிவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, அனுமதித்தார்கள். என்ன நடந்தது? அவனுக்கு அணு உலை அமைப்பதல்ல நோக்கம், அணு பூங்கா அமைப்பதுதான் அவனுடைய நோக்கம். அணு குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இது அண்ணன் சொல்லல. உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. இதையும் அண்ணன் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே சொல்றான். இப்ப இதுல அணு உலை வெடிக்க வேண்டியது இல்ல, வெடிக்க வேண்டியதே ஒண்ணுமில்ல. அணு உலையை குளிர்விக்கணும், அணு உலையை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அணு உலையை குளிர்விக்க பீச்சு தண்ணி அடிக்கிறான் பார், அந்த தண்ணீர் கடலுக்குள்ள போய் கலக்கும். ஒன்னு ஆறுல விடணும், கடற்கரை ஓரத்தில் கட்டுவதற்கு காரணமே அந்த தண்ணீரை கடலுக்குள் விடுவதற்கு தான். விடுவதால என்னன்னு பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு